गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे நமக. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மச்சின்நாத் துவாரகைக்கு போறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அயோத்திக்கும் போய் சேர்றாரு. அங்கே ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பாசுபத் அப்படின்னு சொல்லி அந்த அரசனோட பேர். அவர் ஸ்ரீராமர் கோயிலில் வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மச்சின்நாத் அந்த கோயிலுக்கு போகணும், அந்த ராஜாவும் சந்திக்கணும்னு சொல்லிட்டு கோயில் உள்ள நுழையிறாரு. அங்கே இருக்க காவலாளிங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையும் இடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கான் படியா, அதாவது காதுகளில் துளையிட்டு காதுகள் நீளமாக இருப்பவன் தள்ளி நில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த காவலாளிகள். உடனே இவர் என்ன பண்றாரு, கோவம் அந்த ராஜாவை பேச்சு மூச்சு இல்லாம ஆக்கிறாரு மச்சிந்திரநாத். அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஐயோ இவர் பெரிய யோகி போல இருக்கு, நம்ம அவரை அவமதிச்சிட்டோம். அதனால அந்த யோகி கிட்ட கேட்குறாங்க, என்னை பழையபடி எங்கள் ராஜாவை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போது மச்சின்நாத் என்ன பண்ணுறாருன்னா அந்த மந்திரத்தை ஜெபிச்சு அவரை பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுறாரு அந்த ராஜாவை. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, மச்சின்நாத்தை கூப்பிட்டு போய் அரண்மனையில் ராஜ உபசாரம் பண்ணி அவர்கிட்ட எல்லா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு அந்த ராஜா. அப்போ மச்சின்நாத் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் ராஜா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜா சொல்கிறாரு, எனக்கு ஸ்ரீராமரை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவும் கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு மச்சின்நாத் அரண்மனைக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைதானம். அங்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த மைதானத்தில் வாதாகர்ஷண மந்திரத்தால் சூரியனையும் சூரியனோட தேர் குதிரை இதெல்லாத்தையும் கட்டி போட்டுடுறாரு. உடனே தேவர்கள்லாம் ரொம்ப என்ன இது, இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு, இது யார் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே மும்மூர்த்திகளும் மச்சிந்திரநாத் முன்னாடி நிற்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண மச்சிந்திரநாத் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூரியனை கட்டி போகிற அளவுக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ராஜாவுக்கு லக்ஷ்மண ராமரும் தரிசனம் கொடுத்தாதான் நான் சூரியனை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணரும் ராமரும் முன் நின்று தரிசனம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த ராஜாவும் மச்சின்நாத்தும் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணக்காரரும் விழுந்து வணங்குறாங்க. அப்போ மச்சின்நாத் கேட்குறாரு, சாபரி வித்தியை நீங்கள் அங்கீகரிக்கணும், இல்லைன்னா உங்கள் மேலேயே நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராமபிரான் சொல்கிறாரு, நீ என் மேலெல்லாம் போர்லாம் புரியாத, போர் புரிய வேணாம், நீ என்னோட அம்சத்தை சேர்ந்தவன் தான், நீ கவி நாராயணன், நீயும் நானும் ஒன்று தான், அதால் உனக்கு எப்போவுமே என்னோட அருள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு ராமர் கேட்குறாரு, நீ ஏன் இன்னும் சூரியனை விடுவிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதோ நான் சூரியனை விடுவிக்கிறேன்னு மச்சின்நாத் சொல்ல உடனே சூரியனை மச்சின்நாத் விடுவிக்கிறார். அப்போ சூரியன் நான் மச்சின்நாத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மச்சின்நாத் முன்னாடி நிற்கிறாரு. அப்போ சூரியன் பார்க்கும்போது இவருக்கு தெரியும், சாட்சாத் இவர் கவி நாராயணன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ராமர் கோயிலில் ராமரை வழிபட்டு அங்கேருந்து மச்சின்நாத் வங்கதேசத்துக்கும் போகிறாரு. இந்த கதைகள் மூலியமாகவும் கருத்துக்கள் மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மச்சின்நாத் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னும் போது அந்த ராஜா சொல்கிறாரு, நான் ஸ்ரீராமரை தரிசிக்கணும். உடனே சூரியனையும் கட்டி போட்டுட்டு அப்புறம் ராமபிரானும் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. யாருக்கு, அந்த ராஜாவுக்கு. இதுக்கு மச்சின்நாத் மூலியமாக இது நடந்தது. அது மாதிரியா நம்ம நவநாதர்களை நம்ம கும்பிட அதாவது பூஜை பண்ண நம்ம என்னெல்லாம் நவநாதர்கிட்ட கேட்குறோமோ அது எல்லாம் கடவுள் மூலியமா நம்மளுக்கு அவர் அனுகிரகம் கொடுப்பார். அதால் நம்ம எல்லோரும் நவநாதர்களை, அதாவது மச்சின்நாத்
கோரக்ஷ்நாத், கைனிநாத், ஜாலந்தர்நாத், கானிஃப்நாத், சத்பதிநாத், நாங்நாத், பர்தரிநாத், ரேவநாத். இதுமாதிரி 9 நவநாதர்களையும் நம்ம வழிபட நம்மளுக்கும் இவங்க மூலியமா கடவுளோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்.